ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம்னா அவங்களுடைய தேவை அறிஞ்சு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்குற ஒரு பொருள் வந்து அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு பயன்படும், இது வந்து அவங்களுக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொடைன்னு சொல்லுவாங்க தமிழில். நல்ல வார்த்தை அது. கொடை மடம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யணும்னு நினச்சதுக்கு பிறகு அது அவங்களுக்கு சூட் ஆகுமா ஆகாதான்லாம் நினைக்காம டக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா? அதை வந்து கொடை மடம்னு சொல்லுவாங்க. அந்த கொடை மடத்தில் சிறந்தவன் தான் பண்டைய மன்னனான கடையேழு வள்ளல்களில் ஒருவனான பாரி அப்படிங்கிற குறுநில மன்னன். அந்த குறுநில மன்னனுடைய அந்த வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான். ரீசெண்டாக அந்த புத்தகத்தை நான் படித்தேன். அந்த புத்தகம் தான் கி.வ. ஜெகநாதன் அவர்கள் எழுதிய பாரிவேல் அப்படிங்கிற இந்த புத்தகம். புத்தகங்கள் நேசிக்கும் வாசிக்கும் விரும்பும் தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகம் தான் கி.வ. ஜெகநாதன் அவர்கள் எழுதிய பாரிவேல் அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்துடைய எஸ்டிடிலாம் நான் சொல்ல விரும்பலை. இந்த புத்தகம் வந்து நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து இவர் எப்படி எழுதினார், இது எங்கேருந்து கொடுத்தாங்க, இது எத்தனாவது பதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் புத்தகத்தை வாங்கி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கங்க. நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து மகாபாரதத்தில் ஒரு சேயிங் ஒன்று இருக்கும். மகாபாரதத்தில் ஒரு கதையை வந்து ஒன்று சொல்லுவாங்க. அதாவது கொடையில் வந்து தர்மனும் சிறந்தவன் தான், கர்ணனும் சிறந்தவன் தான். ஆனால் வந்து தர்மம்னாலே வந்து நீங்கள் வந்து கர்ணன் தானே சொல்கிறீங்க, எதுக்காக என்ன சொல்ல மாட்டேன்றீங்க அப்படிங்கிற மாதிரி தர்மன் வந்து கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்குற மாதிரி ஒரு செக்மெண்ட் ஒன்று வரும். அதில் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்லுவார்னா, நான் ஒன்று சொல்கிறேன், அது நீ வந்து செய்ய, நீ செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு உனக்கான அந்த சந்தேகத்தை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். நேராக போயிட்டு ஒரு மலையளவு உள்ள ஒரு செல்வத்தை வந்து தர்மங்கிட்ட கொடுத்து, இன்றைக்கி சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே இந்த செல்வத்தெல்லாம் வந்து எல்லாருக்கிட்ட வந்து தானமாக கொடுத்துடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாராம். தினமும் உடனே என்ன பண்ணுவார், தர்மன் வந்து வரப்போகிற அந்த யாசகர்கள்கிட்டலாம் வந்து கை நிறைய அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்பாராம். இந்த அண்ணி எழுதிட்டு போய் எடுத்துகிட்டு போன்னு இப்படியே கொடுத்துட்டே இருக்காரு. அன்றைக்கி ஈவினிங் ஆகிடுது, சூரியன் வந்து அஸ்தமனமும் ஆகிடுது. அவரால் வந்து அந்த மலையளவு உள்ள செல்வத்தில் பாதி தான் அவரால் கொடுத்து முடிக்க முடிஞ்சுதான். மீதி வந்து அவரால் கொடுக்கவே முடியலையா. தன்னுடைய தோல்வியை வந்து அவர் ஒத்துக்கிட்டார். மறுநாள் என்ன பண்ணுவாராம், இதேமாதிரி கர்ணனை கூப்பிட்டு ஒரு மலையளவு செல்வத்தை கொடுத்து, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே இந்த செல்வத்தில் நீ வந்து கொடுத்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாராம். உடனே என்ன பண்ணுவாராம், சரின்னு சொல்லிவிட்டு கர்ணன் வந்து அங்கே வழியில் போயிட்டு இருந்த ஒரு யாசகரை கூப்பிட்டு, நாங்கள் இந்த செல்வத்தில் நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போயினே இருப்பாராம். ஸோ அதாவது ரெண்டு பேருமே வந்து தர்மத்தில் சிறந்தவங்க தான். பட் ஆனால் வந்து தர்மனுக்கு வந்து அள்ளி தான் கொடுக்கணும், இவங்களுக்கு இது போதுன்ற அந்த எண்ணம் இருக்குது இல்லையா, கொடுக்கறதுல இருக்கிற அந்த அளவுகோல் இருக்குது இல்லையா, அது வந்து கர்ணங்கிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து அவனை வந்து கொடையில் வந்து சிறந்தவன் சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து இந்த கொடை மடத்தில் வந்து பாரியை வந்து உதாரணமாக சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாள் வந்து ஒரு வனத்தில் வந்து இவர் சுற்றி பார்த்துக்க போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு முல்லைக்கொடி வந்து பிடிப்பு இல்லாமல் அசைஞ்சிட்டு இருக்குது தான். அப்போது காற்றுல ஒருவேளை அந்த முல்லைக்கொடி வந்து உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி வந்து ஒரு பிடிப்பு இல்லாமல் ஒரு பற்றுக்கொம்பு இல்லாமல் இப்படி கஷ்டப்படுதேன்னு பரிதாபப்பட்ட அந்த முல்லைக்கொடியின் மேலே பரிதாபப்பட்ட பாரி மன்னன் என்ன பண்ணுறான், தன்னுடைய தேரையே அதுக்கு வந்து பற்றுதலாக வந்து கொடுக்குறான். யோசிச்சு பாருங்கள், ஒரு முல்லைக்கொடி அதுக்கு என்ன ஒரு சப்போர்ட், ஒரு கொம்பு உடைச்சி அது பக்கத்தில் வந்து அதுக்கு அந்த சப்போர்ட் தீர்ந்து போயிடும் இல்லையா. ஆனால் வந்து அவனுடைய புத்தி என்ன சொல்லுது பாருங்க, ஐயோ அந்த கொடிக்கு நம்ம ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு தோணுதே தவிர்த்து அதுக்கு அந்த சின்ன ஒரு கொம்பு போதுன்ற அந்த எண்ணம் இல்லை. அந்த மடத்தை தான் வந்து அந்த கொடையில் வந்து சிறந்தவனா காட்டுது. கடையேழு வள்ளல்களில் 7 பேர் வந்து நம்ம சொன்னாலும் இன்றைக்கி நமக்கு டக்குன்னு யார் வந்து வெளியே வர்றாங்க, பாரி தானே வராங்க. ஸோ அந்த பாரியுடைய அந்த வாழ்க்கை வரலாறு பரம்பு மலையில் அவன் வசிக்கும் பொழுது அந்த மலைக்கு வந்த கபிலர் பற்றியும் அவங்களுடைய மகள்களான அங்கவை சங்கவையை பற்றியும் அவருக்கு எந்த மாதிரியான எதிர்ப்புகள் வந்துச்சு, யாரெல்லாம் வந்து பகையானாங்க, எப்படி வந்து சூழ்ச்சியால் அவர் வந்து தோற்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிற அந்த கதையை சொல்கிற ஒரு புத்தகம் இது. இப்போ இருக்கும் ரொம்ப வளவலான கதைகளாக இல்லாமல் பாரியுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் வந்து சம்பவங்கள், முக்கியமான சம்பவங்கள் அப்படிங்கிறத தொகுத்து ஒரு புத்தகமாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கதையில் வந்து கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரியை மட்டும் இல்லாமல் அதியமானை பற்றி, வல்வில் ஓரியை பற்றி, திருமுடிக்காரியை பற்றி, இப்படி மீதி இருக்கிற அந்த கடையேழு வள்ளல்களை பற்றியும் வந்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதியமானை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும், வல்வில் ஓரியை பற்றி இருக்கும், திருமுடிக்காரியை பற்றி இருக்கும். இப்படி இங்கே சொல்லிகிட்டே போகலாம். அவங்களுடைய
அந்த வாழ்க்கை வரலாறையும் வந்து இந்த புத்தகத்தின் வாயிலாக நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்க முடியும். கி.வ. ஜெகநாதன் அவர்கள் எழுதிய பார்வேல் அப்படிங்கிற இந்த புத்தகத்துடைய விலை வந்து ₹150. 168 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை வந்து நக்கீரன் பதிப்பகம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. வேள்பாரியை பற்றி நிறைய புத்தகங்களை நீங்கள் வந்து நிறைய இடங்களில் பார்த்துருக்க முடியும். ஸோ பர்டிகுலராக நான் இந்த புத்தகத்தை ஏன் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த புத்தகத்தை எழுதின கி.வ. ஜெகநாதன் அப்படிங்கிறவர் தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாத ஐயருடைய மாணவர். 1958 வெளியான ஒரு புத்தகம் இது. கிட்டத்தட்ட 64 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புத்தகம் வந்து 4வது பதிப்பாக வந்து வெளிவந்திருக்கு. நான் ரீசெண்டாக தான் இந்த புத்தகத்தை புக் ஃபேரில் பார்த்தேன். நிறைய பேர் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் மாவட்டத்துடைய கலெக்டர் மேடமும் வந்து இந்த புத்தகத்தை வாங்கினாங்க. அப்படியான சிறப்பு மிக்க ஒரு புத்தகம்னு சொல்லி தான் நான் வந்து அவங்க வாங்கினதுக்கு பிறகு இந்த புத்தகத்தை வாங்கி செக் பண்ணி பார்த்தேன். பின்னாடி கொடுத்துருக்கிற இந்த தகவலை படித்ததுக்கு பிறகுமே வந்து சரி இந்த புத்தகத்தை வாங்கி படிப்புமே அப்படின்னு நான் வாங்கி படித்தேன். இதுக்கு முன்னாடி வந்து சு. வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயுகநாயகன் வேள்பாரி அப்படிங்கிற புத்தகத்தை நான் வாசிச்சிருந்தேன். ஸோ அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப சுருக்கமாக சொன்ன மாதிரி இருந்தது இந்த புத்தகம். ஸோ அவ்வளோ பெரிய புத்தகத்தை என்னால் வாசிக்க முடியாது, எனக்கு வேள்பாரியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னா வந்து நீங்கள் புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். நன்றி.